என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ட்ரிபிள் குரோஷேயில் ஃப்ளவர் பண்ணுறதை பற்றி சொல்லலான்னு பின்னி காமிக்கலான்னு. 3.5 நீடில், 1.5 டெய்ல்ஸ் இழுக்கிறதுக்கு. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 செயின். அப்புறம் 4 இல்லை 6 செயின், 6 செயின் போட்டுக்கோங்க. 6 செயின் போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு செயினில் உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டு வந்துடும். அப்போ ஒன் 2 3 4 செயின் போட்டுக்கோங்க. முதல்ல 6 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ரவுண்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் 4 செயின் போடணும். இப்போ டபுள் டைம் சுற்றணும். ட்ரிபிள் குரோஷே உள்ளே அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு முதல்ல 2, அப்புறம் 2 விட்டு, அப்புறம் 1 2 விட்டு எடுக்கணும். இப்போ 2 தடவை சுற்றிக்கணும். 3 லூப் வந்திருக்கு. இப்போ 2 லூப்பு, அடுத்து 2 லூப்பு, அடுத்தது. இது ட்ரிபிள் குரோஷேட்டில் பெட்டர் போடுறோம். இதழ், பூ இதழ். இது த்ரீ ட்ரிபிள் குரோஷேட் போட்டுக்கணும். த்ரீ ட்ரிபிள் குரோஷேட் போட்டு மறுபடியும் 4 செயின் போடணும். 1 2 3 4 போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் ஒரு இதழ் போட்டாச்சு. முதல்ல ஒரு 4 செயின் போட்டு 3 ட்ரிபிள் குரோஷேட் போட்டு மறுபடியும் 4 செயின் போட்டு ஸ்லிப் நாட் போட்டோம். இப்போ மறுபடியும் 4 செயின் ஆரம்பிக்கிறோம். அடுத்த இதழ் 4 செயின் போட்டு ட்ரிபிள் குரோஷேட் 3 போடணும். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இந்த ஃப்ளவரையும் போட்டு கற்றுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிட்டதுக்கு பிறகு இதை போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டோம். இப்போ 4 செயின் போடணும். போட்டு அந்த ரவுண்டில் போய் ஸ்லிப் நாட் போட்டுடணும். ரவுண்டுக்குள்ளே விட்டு ஸ்லிப் நாட். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, 6 செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயினில் க்ளோஸ் பண்ணோம்ல அந்த ரவுண்டு. 4 செயின் ட்ரிபிள் குரோஷே 3 போடணும்.
இப்போ 4 செயின் போடுங்க. ஆரம்பிக்கும்போது 4 செயின் போடணும், அந்த இதழை முடிக்கும்போது 4 செயின் போடணும். ஸ்லிப் நாட். இந்த இதழ்கள் எல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கணும், அப்போ தான் லாஸ்ட்டில் கொஞ்சம் இடம் கிடைக்கும் பின்னுறதுக்கு. 4 செயின், ட்ரிபிள் குரோஷே 1, ட்ரிபிள் குரோஷே 2, ட்ரிபிள் குரோஷே 3, அப்புறம் 4 செயின், ஸ்லிப் நாட். இன்னொரு ஸ்லிப் நாட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். ஒரு லாஸ்ட் இதழ், சிக்ஸ்த்து லாஸ்ட் இதழ் போடணும். 1 2 3 4 5 இதழ் போட்டிருக்கோம். இன்னொரு இதழ் போடணும். ஆறாவது இதழ் ட்ரிபிள் குரோஷே, மூணு ட்ரிபிள் குரோஷே போட்டாச்சு. நீ 4 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடணும். இன்னொரு ஸ்லிப் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். பின்னி முடித்ததும் எல்லா பெட்டல்ஸையும் சரி பண்ணிக்கணும். நூலை கட் பண்ணி டைல்ஸை மறைக்கணும். பேக் சைடு ஃப்ளவரோட பேக் சைடில் முதல்ல ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே இழுத்து விட்டுக்கலாம். நடுவில் ஒரு பெரிய ஹோல் வருது இல்லையா, அது வந்து அந்த ரிங் நம்ம 6 செயின் போட்டு அந்த ரவுண்டில் வந்து ஒயிட் பேர்ல்ஸ் வச்சுக்கிறாங்க. நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதோ நான் 3 ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
6 இதழ் உள்ள 3 பூ.